ஹலோ கைஸ், ஸ்பைடர்மேன் மூவி டோட்டலா 8 பார்ட்ஸ் வந்திருக்கு. அதுல 3 வேரியண்டாவும் காமிச்சிருக்காங்க. டாம், டாபி மேக்யூர், ஆண்ட்ரோ. இந்த 3 பேர்ல யாரு பெஸ்ட்ன்னு தான் இந்த வீடியோ சொல்ல போறேன். இதுல யாரு லாஸ்ட்ல வின் பண்ண போறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. என்னுடைய தாட், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனா நான் சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ஒப்பீனியன் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்த்துடலாம். டாபி மேக்யூர் பற்றி சொல்லணும்னா பார்ட் 1ல ட்ரம் காரை அப்படியே பிரிட்ஜில் கையில் பிடிச்சிட்டு இருப்பாரு. பார்ட் 2ல எல்லாருக்கும் ஃபேவரட்டான சீன்னா அந்த ட்ரெயின் பிடிக்கிற சீன். அதிவேகமாக வந்த ட்ரெயினை கஷ்டப்பட்டு நிப்பாட்டுவார். பார்ட் 3ல சாண்ட்மேன் இவரை அடின்னு அடிப்பார். ஆனால் அதை தாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரென்த்தை பற்றி டாபி மேக்யூர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது போதும். ஆண்ட்ரோ கிட்ட வந்தோம்னா அவ்வளோவா ஸ்ட்ரென்த்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. எது சீன்னா பார்ட் 2ல எலக்ட்ரோ கூட சண்டை போடும்போது போலீஸ் ஜீப்பை தூக்கி நிப்பாட்டிருப்பாரு. அது ஒன்று. பார்ட் 1ல பிரிட்ஜில் காரும் பிடிச்சிருப்பாரு. இது மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க ஆண்ட்ரோவுக்கு. அப்படியே டாம் கிட்ட வந்தோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி. அது என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சிவில் வாரில் பக்கியோட கையை ஈஸியாக பிடிச்சிருப்பாரு. கண்டெய்னரை தாங்கி பிடிச்சிருப்பாரு. ஒரே கிக்கு லாரி கவுந்துரும். டோனி ஒரு வீடியோ காமிச்சிருப்பாரு ஸ்பீடா வர காரை பிடிக்கிற மாதிரி. அப்படியே ஹோம் கமிங் வந்தோம்னா புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி உடைச்சிருப்பாரு. லிஃப்டையும் பிடிச்சிருப்பாரு. அண்ட் கிளைமேக்ஸ்ல இடிஞ்சி ஒரு மேல விழுந்துரும். அதை பிடிச்சி தப்பிச்சிருப்பாரு. இதுல ஸ்ட்ரென்த் யாரு வின் எனக்கு கேட்டீங்கன்னா நான் சொல்றது டாம் தான் சொல்லுவேன். இந்த 3 ஸ்பைடர்மேன் பேஸ்மேன்னா இந்த டாம் தான் வின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஸ்பீட் டாபிக் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். டாபிக் கிட்ட வந்தோம்னா ஸ்பீடுன்ற மாதிரி எந்த ஒரு சீன்லையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளோவா சீனே இல்லை. அடிச்சாங்கன்னா அடி வாங்குவார், இல்லைன்னா அடிப்பார். ஸ்பீடாக மூவ் பண்ணுவார்னா டவுட்டு தான். அதே ஆண்ட்ரோ கிட்ட வந்தோம்னா இவர் எப்போவுமே ஸ்பீடாக தான் இருப்பார். அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ல எலக்ட்ரோ கூட சண்டை போடும்போது அவருக்கே டஃப்ஸ் கொடுத்து அவர் அடிக்கிற அடியில இருந்து மிஸ் ஆகி தப்பிச்சிருப்பாரு. ஆனால் அந்த ஸ்பீடு குவென்ன கிட்ட காமிச்சிருந்தா ஒரு உயிர் பொழைச்சிருக்கும். நல்லா திருப்தியா வச்சுட்டு வாயில எனக்கு புழுல எழுப்பி நல்லா கணக்கா. த அமேசிங் ஸ்பைடர்மேன்ல வர ஆண்ட்ரோ கேரக்டர், பீட்டர் பார்க்கர் கேரக்டர் ஒரு துருத்துருன்னு தான் காமிச்சிருப்பாங்க. அதனால ஸ்பீட் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும் ஆண்ட்ரோக்கு. டாம் கிட்ட வந்தோம்னா ஸ்பீடா தான் இருப்பாரு. ஸ்பீட்ல ட்ரோன்லாம் தப்பிச்சு இருப்பாரு. ஆனா ஆண்ட்ரோ அளவுக்கு இல்ல. இந்த ஸ்பீடு பொறுத்தளவு ஆண்ட்ரோவின். ஸ்பைடு சென்ஸ்க்கு வரலாம். டாபி கிட்ட வந்தோம்னா வில்லன் வர்றதுக்கு முன்னாடியே தெரிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆண்ட்ரோ கிட்ட வந்தோம்னா சேம் தான். ஆனா இவர் தூக்கத்துல இருந்தாலே ஸ்பைடு சென்ஸ் வேலை செய்யற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரோ கூட சண்டை போடும் போது ஒரு வெப் ஷூட்டர் ஒன்று காலியாகி இருக்கும். ஒரு கையில இருக்கிற வெப் ஷூட்டர் வச்சு 2 பேரையும் காமிச்சிருப்பாங்க. அது ஸ்லோ மோஷன்ல தான் இருக்கும். அதே டாம் கிட்ட வந்தோம்னா பவர்ஃபுல் சென்ஸ் சொல்லலாம். கண்ணை மூடிட்டே ட்ரோன் அடிச்சு நொறுக்குவாரு. மறைஞ்சி இருக்கிற மிஸ்டரியோவை லாக் பண்ணுவாரு. டாமோட பீட்டர் டிங்கிள் ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். அது என்னன்னா நல்லவங்க யாரு கெட்டவங்க யார் அந்த பீட்டர் டிங்கிள் காமிச்சு கொடுத்துரும். இதை ஏன் சொல்றேன்னா ஆண்ட்மே இவர் கூட விளையாடும் போது வேலை செஞ்சிருக்காது. அது நோவே ஹோம்ல கிரீன் காப்ளின் தான் இருக்கான்னு தெரிஞ்சு அவருடைய கை ஃபர்ஸ்ட் அவர் நோக்கி தான் போகும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க இந்த பீட்டர் டிங்கிள். இந்த ஸ்பைடி சென்ஸ் யாரு வின்னுன்னா ஆண்ட்ரோ பிளஸ் டாம் தான். இவங்க 2 பேருக்குமே ஒரு மார்க் கொடுத்துடலாம். பெஸ்ட் பீட்டர் பார்க்கர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பேருமே ஒரு வெகுளித்தனமான சின்ன பசங்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. 3 பேருமே பெஸ்டா இருந்தாலும் எனக்கு டாம் தான் தோணுது. ஏன்னா நோவே ஹோம்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாரையும் அனுப்பிடலாம், அவங்களோட யூனிவர்ஸ்க்கு அனுப்பிடலாம்னு சொல்லும்போது இல்ல அவங்கள ரெடி பண்ணி மருந்து கொடுத்து அனுப்பலான்ற ஒரு பீட்டரா யோசிச்சிருப்பாரு. அது ஒரு நல்லா இருக்கும். ஆனா நீங்க இதுல யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பெஸ்ட் வெப் ஷூட்டர்ஸ் டாபிக்கு ஆர்கானிக்கா இருக்கும். மிச்ச 2 பேருக்குமே டெக்கு தான். இதுல யாரு பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ரோ தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ரியாலிஸ்டிக்கா இருக்கும். சொன்ன மாதிரி வெப் விடும்போது சின்ன ஸ்மோக் வர்றதா இருக்கட்டும், அது பச்சைன்னு அமுக்கும் போது ரெட் லைட் எரியறதா இருக்கட்டும், இது பியூர் சினிமேட்டிக்கா கொடுத்துருப்பாங்க டாமுக்கு. அதனால இது வெப் ஷூட்டர் பொறுத்தளவு ஆண்ட்ரோக்கு தான் சொல்ல முடியும். ஏன்னா அது ஒரு மாதிரி ரியாலிஸ்டிக்கா இருக்குன்றதால ஆண்ட்ரோக்கு இந்த மார்க் கொடுத்துடலாம். இன்டெலிஜென்ஸ் டாபி பத்தி சொல்லணும்னா ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா படத்துல காமிக்கல, ஒரே சீன்ல காமிச்சிருப்பாங்க. என்னன்னா ஸ்பைடர்மேன் பார்ட் 2ல டாக்டர் ஆக்டோவியஸ் கிட்ட
நீங்க உருவாக்குறது சூரியன் சக்தியை கட்டுப்படுத்த முடியாது. இது வேஸ்ட் தான். ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கிளியரா சொல்லிருப்பாரு. அது மட்டும் தான். ஆண்ட்ரூ கிட்ட வந்தோம்னா, டாக்டர் கானஸ் கிட்ட குடுக்குற ஆல்கோரிதம் கூட அவங்க அப்பா கண்டுபிடிச்சது தான். இவர் கண்டுபிடிச்ச மாரி தான் ஃபார்முலா குடுப்பாரு. டாம் கிட்ட ஆரம்பத்துல இருந்து ஜீனியஸா தான் காமிச்சிருப்பாங்க. இருக்கிற பொருள் வச்சு கம்ப்யூட்டர் உருவாக்குறது, முக்கியமா ஜாமெட்ரி அத்துப்படி தலைவனுக்கு. ஜாமெட்ரி வச்சு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சையே டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அதனால இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் டாம் வின் மாரி தான் தெரியுது. ஆரிஜின் ஸ்டோரி வந்து அது கண்டிப்பா டாப்னு சொல்லுவேன். ஏன்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. இப்போ ஸ்பைடர்மேனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அந்த ஒரு ஆரிஜின் ஸ்டோரி இப்போ அமேசிங் ஸ்பைடர்மேன் வந்தாலும் சரி, டாமோட ஒரு காமிக் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதுலயும் அந்த அளவு யாருக்குமே சாட்டிஸ்ஃபைட் ஆகல. ஆனா ஃபர்ஸ்ட் ஃபிலிமே பெஸ்ட் ஃபிலிம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் டாபிக் ஆரிஜின் ஸ்டோரி வந்து வேற லெவல்ல அமைஞ்சிருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு என்னென்ன படம் அதுல பிடிக்கும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபேவரட் ஸ்பைடர்மேன் யாரு, அந்த ஃபேவரட் ஸ்பைடர்மேன் படம் என்ன படம், எந்த பார்ட்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஹல்க பத்தி போலான்னு இருக்கேன். அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். தேங்க்யூ, பை பை, see you.